வாரி தந்து கருணை கடலாக கருணாமூர்த்தியாக நமக்கு தாயாக தந்தையாக குருவாக தெய்வமாக தோழனாக தலைவனாக நமக்கு வீற்றிருக்கக்கூடிய நம் ஞான குருவான மணிவாசக பெருந்தகை அவன்தான் திருவாயால் மலர்ந்து அங்கங்கே அந்த மலர்ந்த அந்த வார்த்தைகளை எல்லாம் சிவபெருமான் பதிவு செய்கிறார். சிவபெருமான் பதிவு செய்து தில்லையிலே இதே ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் நூற்றாண்டு அன்று முடியும் நேரத்திலே சிவபெருமான் அங்கு அமர்ந்து அங்கங்கே நீ திருவாய் மலர்ந்தாயே, இங்கே நீ அந்த திருவாய் மலர்வாயாக என்று சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாம் தானே அமர்ந்து எழுதக்கூடிய நிலைக்கு சிவபெருமான் மணிவாசக பெருமான் வார்த்தைக்காக உருகியிருக்கிறார் என்பதுதான் அதனுடைய மறைப்பு. சிவபெருமானே திருவாசகத்தை ஓதி கேட்டு உருகியிருக்கிறார் என்று சொன்னால் நம்மளுடைய பிறப்பெல்லாம் என்ன பிறப்பு? நம்மளுடைய பிறப்பெல்லாம் இதற்கு அப்பாற்பட்ட பிறப்பாக இருக்கக்கூடிய தன்மையை பெற்றிருந்தாலும் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றி வைத்து அம்மை எனக்கு அருளியவாறு நம்மை எல்லாம் இன்று ஒரு பொருளாக்கி இந்த நாய்களை எல்லாம் இந்த திருவாசக பல்லக்கிலே ஏற்றி சுமக்கக்கூடிய அளவுக்கு இறைவனுடைய கருணையை நமக்கு மணிவாசகர் மூலமா நம்ம பெற்றிருக்கிறோம் சொன்னால் அவனை எப்படி நம்ம போற்ற முடியும்? எப்படி அவனை துதி பாட முடியும்? அவனை துதி பாடிக்கொண்டே இருக்கணும், போற்றி கொண்டே இருக்கணும். இறைவனை நாம் அனுதினமும் போற்றி கொண்டே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இறை செயல்பாடு. கோயிலுக்கு போறதுனால, பூஜை பண்றதுனால, சாமிக்கு போறதுனால, காலையில இருந்து விளக்கு இருக்கிறதுனால அது அல்ல பக்தி. அவனை நினைந்து போற்றி கொண்டே இருக்கணும். நம்ம வேலைகள் மட்டும் செய்துட்டே இருக்கலாம். ஆன்மா சிவமே 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 சிவமேன்னு இந்த ஆன்மா உள்ளுக்குள்ள வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்மளுடைய செயல்பாடுகள் எது வேணாலும் இருந்துட்டே இருக்கலாம். ஆனால் ஆன்மா சிவத்தை நினைந்து விட்டால் நீங்க எந்த காரியமும் செய்தாலும் உங்களை வினைப்பயன்கள் தொடராது. பிறவியை நீங்கள் எடுப்பதற்கான சூழலை இல்லாதமாறு அவன் பார்த்துக் கொள்வார். அப்படிப்பட்ட அற்புத இந்த திருவாசகம் 8ஆம் திருமுறையாக அமைந்து நமக்கெல்லாம் எட்டுபடியாக அவன் சிறப்பாக நம்ம அமர்ந்து இங்கு ஓதக்கூடிய நிலையை பெற்றிருக்கிறோம். இங்கே முழுக்க முழுக்க இன்றைய இந்த திருவாசக முற்றோது அனைவருமே உருகும் தன்மையோடு கருணையை பெரும் தன்மையோடு அருளை நினைந்து 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 இங்கே வேறு எந்த சிந்தனையும் வேண்டாம். அதனால்தான் இரவுல முற்றோதல் வைப்பதே பல சிந்தனைகளுக்கு நாம் ஆட்படாமல் நம்முடைய சிந்தனைகள் முழுவதுமாக சிவத்தை மட்டுமே நினைக்குமாறு அவன் எழுந்து அருளிடுவான். தொடங்கும் பொழுதே அவன் எழுந்து இங்கு நின்றுட்டான். அதனால் இங்கு இன்றைய அற்புதமான இந்த திருவாசக முற்றோது நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். பதிகத்தை எல்லோரும் கலந்து ஓதுமாறு நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு யாருக்காவது அடுத்த பதிகம் வரும் பொழுது ஓத வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் மணிவாசகர் விதைத்தால் ஒரு கை தூக்குங்க. உங்களிடம் அடியனே வந்து அந்த பதிகத்தை நீங்கள் ஓதுவதற்கு ஏற்பாக இருக்கிறீர்களா என்று அறிந்து கொண்டு அந்த பதிகம் வரும் பொழுது உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை மணிவாசகர் உங்களுக்கு தருவார். யாரும் எனக்கு பதிகம் தரவில்லை, எனக்கு பதிகம் அங்கே கிடைக்கவில்லை என்ற வார்த்தையோ சூழலோ எக்காரணம் கொண்டு நீங்க இழவேன். யாருக்கு எந்த பதிகத்தை ஓத வேண்டும் என்று உங்களுக்கு நினைக்கிறோம் அந்த ஆன்மா நினைத்தவாறு அந்த ஆன்மா நினைத்ததை அவனே முன்வந்து வரவேற்று அதை நிறைவேற்றுவார். அதே போல எனக்கும் சில பதிகங்களை நீங்கள் விட்டு எனக்கும் சில பதிகங்களை சிவ சாலினி அம்மையாரோடு ஓதுவதற்கு ஒரு வாய்ப்பையும் தாருங்கள். ரொம்ப நீண்ட இடைவேளைக்கு முன்பு இந்த முற்றோதலுக்கு இங்கே நமக்கு நடைபெறுகிறது. பல பேருடைய பல நாள் கோரிக்கையோடு இங்கே வந்து திருவாசக முற்றோதல் நடக்கின்றது. ஆணடியார்கள் மிக குறைவாகத்தான் வந்திருக்கிறது. நீங்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய சட்டையை எல்லாம் கைவிட்டால் கொஞ்சம் சிறப்பு. திருவாசக முற்றோதலில் எதை பற்றியும் நாம் சட்டையே பண்ணக்கூடாது. சிறப்பு சிறப்பு. அதனால் நான் குருவின் பாடலோடு திருவாசக முற்றோதலுக்குள்ள நம்ம நுழையலாம்.
அங்கங்கே நமக்கு ஏதாவது அவன் சிந்தனை கொடுத்து வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இங்கே நம்ம வெளிப்படுத்த